நம்ம வீட்டு பாட்டிக்கிட்ட வெத்தலை கொடுத்தா ஃப்ரெஷ் வெத்தலையை உள்ளே வச்சுக்கிட்டு முந்தானியத்து வெத்தலையை சாப்பிடுவா, பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெஷ் வெத்தலை வதங்கினதுக்கு அப்புறமா தான் அதை சாப்பிடும். நமக்கு அப்படி பழகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ஆசிரியர்கள் மட்டும்தான் பெற்றோர்களை காட்டிலும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். பெற்றோர்களை காட்டிலும் என்று ஏன் நான் சொன்னேன் என்றால், பெற்றோருக்கு தன் பிள்ளை வளர வேண்டும் என்றுதான் ஆசை. அவரே ஆசிரியராக இருக்கும் பொழுது தன்னை விட தன்னிடத்தில் பாடம் கற்ற பிள்ளை வெற்றி பெறுகின்ற பொழுது அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்பது நான் அனுபவத்தில் பெற்றிருக்கக்கூடிய உண்மை. நான் இன்றைக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பதற்கு எனக்கு நானே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வார்களே, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்வார்களே, அந்த பணியினுடைய மன நிறைவை பெறுவதற்கு நான் பெற்ற ஆசிரிய பயிற்சி தான் காரணம் என்று அறிந்த காரணத்தினால் நான் இதை சொல்கிறேன். உங்களிடத்தில் எதை நான் பேசிவிட முடியும்? இதில் பார்க்கின்ற பொழுது வயது எல்லாம் வித்தியாசமான மாணவர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் வந்திருக்கக்கூடிய ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க, பிஎட் பண்ணவங்க இருக்கிறீங்க, சில நாட்கள் வாழ்க்கையில் அனுபவம் பெற்றுக்கொண்டு பிஎட் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறவங்க இருக்கிறீங்க, எம்எட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறவங்க இருக்கிறீங்க, இன்டகிரேட்டட் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்காக இருக்கிறீங்க. பல்வேறு விதமான வயது வரம்பிலே இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எதை நோக்கிய பயணமாக என் பேச்சு இருக்க வேண்டும் என்றுதான் நான் சிந்தித்து உட்கார்ந்திருந்தேன். ஒரு விஷயத்தை சொல்லி நான் தொடங்குகிறேன். நாம் எல்லோரும் ஆசிரியர்கள். ஆசிரியர்களாக போகின்றவர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆசு என்றால் தமிழிலே குற்றம் என்று பொருள். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். இந்த டீச்சருக்கே ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. எந்த பேப்பர் கொடுத்தாலும் திருத்திடுவோம். சும்மா அப்படி பார்த்தாலே அதில் ஏதாவது பிழை இருந்தால் உடனே திருத்துவோம். பிழைகளை திருத்துவதுதான் நம் பணி. ஆசு இரிதல், பிழைகளை திருத்தக்கூடிய பணியிலே இருக்கக்கூடிய நாம் ரெண்டு விஷயத்தை சொல்ற. காவல் பெருசா கள்ளம் பெருசானா கள்ளம் தான் பெருசு. கள்ளத்துல காவல் காக்கிறோம்ல, அந்த காவல் தன்னை விட பெருசா இருக்கக்கூடிய கள்ளத்தை பிடித்து சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறோம் என்றால், நம்மை விட பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பிழைகளை நகர்த்தி தடுத்து நிறுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பணி. இட் இஸ் நாட் an easy job. என்னை கேட்டா இது ஒரு பணி அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு சேவை தான். இது ஒரு சேவை. உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நீங்கள் எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கல்லூரியிலே பணிபுரிகிறேன். நான் நேற்று கூட ஹோலி கிராஸ் காலேஜில் இதை நான் சொன்னேன். எம்ஏ பிஹெச்டி எல்லாம் நான் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். பிஏ எல்லாம் நான் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். எத்தனையோ ஜாம்பவான்களான பேராசிரியர்களை கடந்து வந்திருக்கிறேன் நான். சி பாலசுப்ரமணியம், மணவாளன், இன்னாசி, தெய்வ சுந்தரம், இ சுந்தரமூர்த்தி, டாக்டர் பொற்கோ, டாக்டர் அரசு, ஜாம்பவான்களான ஜெயதேவன், ஜாம்பவான்களான பேராசிரியர்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அவர்களிடத்தில் நான் பாடம் பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னை இங்கே நிறுத்தி இருப்பது அவர்கள் அல்ல. என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட்ல என் விரல் பிடித்து எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த தனலட்சுமி. அந்த டீச்சரை என்னால மறக்க முடியாது. பிடிக்காத டீச்சர் தான். ஆனாலும் என்னை இங்கே நிறுத்தி இருப்பதற்கு காரணம் என்னுடைய வேதியியல் ஆசிரியை லக்ஷ்மி. +1 +2ல எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த சந்திரா. இவர்கள் தான் என்னை வடிவமைத்தவர்கள். பசியோடு போகின்ற பொழுது லெபார்டரிக்குள்ள போறதுக்கு முன்னால என்னை கூப்பிட்டு, அவங்க திருமணமாகாதவங்க,
பிராமண சமூகத்தை சார்ந்தவர். தன்னுடைய டிஃபன் பாக்ஸ் திறந்து 2 பொடியோடு சேர்த்து அந்த நல்லெண்ணெய் போட்டு அந்த இட்லியை கொடுத்து சாப்பிட வச்ச என் பத்மஜா டீச்சர். இவர்களெல்லாம் தான் நான் இங்கே நிற்பதற்கு காரணம். நான் இதை இங்க சொல்லல, உலகம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் ஆசிரியர்கள் நம் மனதிலே படிந்து விடுகிறார்கள். நாம் அந்த பணியில் இருக்கிறோம் என்றால் எனக்கு தெரியாது தோழமைகளே, நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் எந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தினால், உங்கள் சொல்லினால், உங்களுடைய செயலினால், உங்களுடைய ஏதோ ஒரு அசைவினால் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினால், இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்ந்து விட போவதில்லை. ஆனால் அந்த குழந்தையின் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ஒரு குழந்தையின் உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு கல்லூரி ஆசிரியர்களை பார்த்து குழந்தைகள் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பிள்ளைகளை செதுக்குகின்ற சிற்பியாக இருக்கிறது. உங்களை பார்த்து அந்த குழந்தைகள் செதுக்கிக் கொள்வதில்லை, நீங்கள் செதுக்குகிறீர்கள் அந்த குழந்தைகளை. உங்கள் பணி அளப்பரியது. நாங்கள் வர்ணம் பூசுகிறோம். நீங்கள் செதுக்கி அனுப்பக்கூடிய சிலைக்கு வர்ணம் பூசுகிறவர்கள் தான் கல்லூரி ஆசிரியர்கள். நீங்கள் தான் சிலை வடித்து தருகிறீர்கள். சிலை வடித்தல் கூட என்ன, தேவையில்லாத பகுதியை நீக்கினால் பாறையிலிருந்து சிலை வரும் தானே. உங்கள் பணியே தேவையில்லாத அந்த பகுதிகளை நகர்த்தி அந்த சிலையை வெளியில் கொண்டு வருவதுதான். ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, நான் உளியால் அடிப்பேன், தாங்கிக்கொள். அப்பொழுதுதான் சிலை வரும். இல்லை, பட்டு தெரித்தால் படிக்கல் ஆவாய். என் உளியை தாங்கிக் கொண்டால் நீ சிலையாவாய் என்பதனை சொல்லி சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வடிவமைத்துக் கொடுங்கள் தோழமைகளை. ஒரு நாள் என்னுடைய மேடையிலே சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், மந்திரிகள்லாம் உட்கார்ந்து இந்த மேடையில் நான் சொன்னேன் இந்த விஷயத்தை. அது பரவலா இப்போ டிவியில் வந்துகிட்டு இருக்கு, ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு. முதல்லலாம் ஆசிரியர்கள் கண்டிப்பார்கள். கண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு ஆசிரியர்களிடத்தில் கொடுத்திருந்தது. ஒரு குச்சி ஒன்று கொடுத்திருந்தாங்க நம்ம கையில் இருந்துச்சு ஒரு காலத்தில். பின்னி எடுத்துருவாங்களாமா. நான் ஒன்றும் அடி வாங்கினதில்லை. அந்த சூட்சுமம் தெரியும் எனக்கு. பேச்சா இருக்கட்டும், கோடா இருக்கட்டும், நான் அப்போவே உஷாராயிடுவேன் நான். ஆனால் எங்கள் அம்மா சொன்னதை நான் கேட்டிருக்கேன். தோலை உரிச்சிருங்க டீச்சர். உங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இல்லை, ஒரு ஜெனரேஷனுடைய குழந்தைகளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. 90 வரைக்கும் பிறந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு வேறு, 90க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுடைய வளர்ப்பே வேறு. அதுவும் இந்த 2000க்கு அப்புறமா பிறந்ததெல்லாம் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல. தோலை உரிச்சிருங்க டீச்சர், கண்ணை மட்டும் விட்டுடு. நான் வீட்டில் மிளகா பொடி போட்டுக்கிறேன். எங்க அம்மாட்ட நான் கேட்டேன், ஏற்கனவே தோலை உரிக்கும் அந்த டீச்சர், மேத்ஸ் டீச்சர், அந்த டீச்சர் கிட்ட போய் தோலை உரிச்சிருங்கிற. அது நிஜம் நம்பிருச்சு, நான் என்ன பண்றது? நான் பயந்து போய் கேட்டேங்க எங்க அம்மாட்ட, நீ என்ன மிளகா பொடி தூவிக்கிறங்கிற, எவ்வளோ எரியும் தெரியும்ல உனக்கு. அப்போ எங்கள் அம்மா சொன்ன ஞாபகம் இருக்கு, அப்படிதான் உப்பு மறந்துட்டேன், உப்பும் போடுவேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மா. அப்போ சொன்ன, நான் கண்ணை மட்டும் விட சொல்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆசைப்பார் உனக்கு படிக்கணும்ல, அதான் விட்டு வச்சிருக்கேன். இப்படி சொன்ன பெற்றோர்கள் இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு இருக்காங்களா? அந்த பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் உட்கார்ந்து இருந்த அவையில் நான் சொன்னேன், நான் ஆசிரியராக இருக்கிறேன். என் கையில் ஒரு குச்சி இருந்தது, என் ஆசிரியரிடத்தில் ஒரு குச்சி இருந்தது, அவரிடம் இருந்து அது பிடுங்கப்படவில்லை, அதனால் நான் இப்படி நிற்கிறேன். என்னிடமிருந்து பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பிடுங்கிவிட்டீர்கள். நான் எப்படி மாணவர்களை அமைப்பது என்று தெரியவில்லை. என்னிடமிருந்து பிடுங்கப்பட்ட குச்சி இன்றைக்கு போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா அதை எங்க கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொன்னேன். எங்க கிட்ட கொடுத்தா அவங்க கிட்ட போகாது, போனாலும் அதுக்கு வேலை இருக்காது. நாம் பிழைகளை திருத்தக்கூடியவர்கள்.
பிழைகளை திருத்தக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வியை உங்களுக்கு முன்னால் வீசிவிட்டு நான் போகிறேன். ஒன்றை நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய அகமும் நம்முடைய புறமும் எந்த அளவிற்கு முன்னால் இருக்கின்ற குழந்தை சத்தியத்தோடு இருக்கக்கூடியவர் இவர் என்று நம்பும் அந்த நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும், எனக்கும் சேர்த்துதான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்காங்களா மேடம் ஸ்டூடெண்ட்ஸ்? மோசமா இருக்காங்க. இதுல பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் வந்து அராஜகமா இருக்கும். 2 வருஷம் தானே அது. செகண்ட் இயர் பாவமா இருக்கும். செகண்ட் இயர் மேக்சிமம் சூப்பரா இருக்கும். அது ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வர்றவங்களை நீங்க பழக்கிறீங்க, அதனால அது சூப்பரா இருக்குது. அது இன்னசென்ட்டாவே இருக்கும். நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. 10 வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய மாணவி போல் ஒரு மாணவியை நான் இந்த ஆண்டில் நான் காணவில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஆசிரியர் தன்மை இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் இருக்கிறதா? இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கலாமே. நான் ரொம்ப சவாலா சொல்லவா? பஞ்சுவலா டைம்க்கு போகிற டீச்சர், தன் சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கிற டீச்சர், ஒரு சின்ன இன்டெலெக்ட் அரோகன்சியோட இருக்கக்கூடிய டீச்சரை எல்லா குழந்தைகளும் மதிப்பார்களை தவிர எந்த குழந்தைகளும் அவர்களை அவமானம் செய்வது இல்லை. இல்லைங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்லிங்கிற பேர்ல நாம் நம்முடைய அறிவார்ந்த அந்த ஒரு பிஹேவியரை இன்றைய ஆசிரியர்கள் விட்டுவிட்டீர்கள். 1000 தான் இருந்தாலும் இப்ப நான் இங்க பேசுறேன்ல, என் பக்கத்துல வரவே முடியாது. நான் என் குரு நிலையில் வைத்து போற்றக்கூடிய வழக்கறிஞர் நாதன் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களே பக்கத்துல வந்துட முடியாது. இங்க ஒரு ஆறா இருக்கும். என்னை படைத்த இறைவன் கூட என் உயிரை எடுக்கணும்னா நான் பேசி முடிச்ச அப்புறமா தான் எடுக்கலாம். அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் சொல்றேன். எத்தனை பேர் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆவீங்கன்னு தெரியாது. சீனியரா போவீங்கன்னு தெரியாது. போகும்போதே போக மாட்டீங்க, கொஞ்ச நாள் ஆயிடுவீங்க. கண்டிப்பா ஆவீங்க. ஒரே விஷயத்தை மட்டும் இப்போ சொல்லி தந்துடுறேன். யார் சீட்லயும் போய் உட்காராதீங்க. சில பேர் இருக்காங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க நேராக வந்த உடனே ஏதாவது ஒரு டீச்சர் சேர்னா அதில் உட்காந்துருவாங்க. நான் இப்படியே கேட்பேன், 9th ஸ்டாண்டர்ட் டீச்சர் தான், நீங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான், என் சேரில் நீங்கள் உட்காரக்கூடாது. அதே மாதிரி நானும் உங்கள் சேரில் உட்கார மாட்டேன். சேருங்கிறது சீனியர் ஜூனியருங்கிறது இல்லை, அவரவர்களுக்கு உரியது அவரவர்களுடைய அவரவர்களுக்கு. கிளாஸில் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கூட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே வர முடியும். அது கமிஷனராக இருந்தாலும் சரி, டக்குன்னெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது, முடியாது. வந்துட்டுலாம் நம்ம சேரில் உட்காரக்கூடாது. உங்களையும் சொல்கிறேன், யார் சேர்லையும் உட்காராதீங்க. ஏன் தெரியுமா? அதற்கு பெயர் பீடம். மாறி உட்காந்துட்டீங்கன்னா பீடை பிடிச்சிக்கும். உஷாரா இருக்கணும். நமக்கான இடம் என்பது மிக மிக உயர்ந்தது தோழமைகளை. அந்த உயர்ந்த இடத்தை நாம் எப்படி பிடித்துக் கொள்வது? நானும் என்னுடைய வழக்கறிஞர் அவர்களும் உட்கார்ந்து ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த பொழுது சமீபத்தில் ஒரு கேஸ் பற்றி அவர் பேசினார். உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். ஒரு கேஸ் பற்றி பேசும்போது ஸ்கூல்ல ஒரு டீச்சருக்கு ஒரு மாணவன் கத்தியில வன்முறை செய்தான். ஏன் அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அறிவை பெருக்கிக் கொள்வது என்பது சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லை. நாம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு இளைஞனிடத்தில் ஊடாடி கொண்டிருக்கிறோம். அவனுடைய மைண்டோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சொன்னா வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் போதாது. ஹரிபரந்தாமன் என்கின்ற ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த கேஸை பார்த்து அதற்கான கேஸ் ஸ்டடியை ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. அந்த சைக்காலஜிஸ்ட் கொடுத்த ரிப்போர்ட்டை தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் வாசி காட்டினார் எனக்கு.
நான் ஒரு டீச்சரா இருக்கிறேங்கிறதுனால. அதுல சொல்லப்பட்டிருக்கு, மாணவர்களிடத்தில் நாம் பாடம் எடுக்கின்ற பொழுது மாணவர்களினுடைய அச்சுறுத்தலை அனுமதிக்க கூடாது. நான் வெளியில வந்தா உங்களோட தண்ணியில விளையாடிட்டு இருக்கிற யானை, என்ன வேணாலும் நீங்க என்னோட பேசலாம். ஆனால் வகுப்பறை ஆசிரியர் என்று வந்து விட்டால் நான் போர்க்களத்தில் நிற்கும் யானை. என்கிட்ட அவ்வளவு சுலபமாலாம் நீங்க பேசிட முடியாது, ஊடாடிட முடியாது. அந்த ஒழுக்கம் தான். இந்த ஒழுக்கத்தை இங்கேயே நீங்க கத்துக்கிட்டு தான் போறீங்க, அங்க போய் தான் விட்டுறீங்க. இங்க எப்படி ஒழுக்கம் இருந்தீங்கன்னு சொல்லவா நான்? என்னுடைய அப்சர்வேஷன். நாங்க வந்தோம்ல, நீங்கெல்லாம் எழுந்திருச்சு நின்னீங்கல்ல, நாங்கெல்லாம் உட்காந்துட்டோம்ல, நீங்கெல்லாம் ஏன் உட்காரல? இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, உட்காரல. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே உட்காந்துட்டு. இதேதான் ஸ்கூல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் வருகின்ற வரைக்கும் நிற்க வேண்டும், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் உட்காரணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் வகுப்பறை, நிறுவனம். இந்த ஒழுக்கமான சூழல் தான். இதுல ஒரு சின்ன ஒரு இன்டெலெக்ட் அரோகன்சி இருக்கணும். அவன் முதல் நாளேயே அந்த பையன் அச்சுறுத்துகின்ற பொழுது இவங்க அழுது டே இப்படிலாம் சொல்லாதரா என்று கெஞ்சி இருப்பார். அது அவனுக்கு இன்னும் வேகத்தை தந்திருக்கும். அதற்கு அடுத்த நாள் என்று அவனுடைய சைக்கலாஜிக்கலா அவனை இவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற மனநிலைக்கு அந்த ஆசிரியர் அந்த மாணவனை ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி இருக்கிறார் என்று அந்த ரிப்போர்ட்